பொங்கல் பண்டிகையொட்டி அவனியாபுரத்தில் நாளை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளைக்கு நடக்க இருக்கு. இதையொட்டி என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க? தமிழரின் திருநாளை முன்னிட்டு, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற உள்ளது. இதற்காக வாடிவாசல் அமைக்கும் பணி மற்றும் பேரிகேடுகள், பார்வையாளர்கள் மேடை உள்ளிட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாளை ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து பாலமேட்டிலும் அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளானது நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக மாநகராட்சி சார்பாக 54,26,000 ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளியானது அறிவிக்கப்பட்டு அந்த பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நாளை நடைபெற உள்ள நிலையில் விறுவிறுப்பாக இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது என்று சொல்ல வேண்டும். இதனை ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வீரர்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படாத வண்ணம் பல்வேறு தேங்காய் நார்கள் உள்ளிட்டவைகள் போடப்பட்டுள்ளது. இருபுறமும் பரிசுகள் வைப்பதற்காகவும் பார்வையாளர்களுக்காகவும் பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு அந்த பணிகளானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்படாத வண்ணமும் தேங்காய் நார்கள் போடப்பட்டு அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. நாளை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதையொட்டி தற்போது நம்ம வாடிவாசலை பார்க்கலாம். அந்த வாடிவாசல் தண்டவாள வாடிவாசல் என அழைக்கப்படுகிறது. இந்த வாடிவாசல் மூலமாக இந்த முறைதான் புதுமையாக நேர்கோட்டாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாடிவாசல் மூலமாக அதிகமான காளைகள் அவிழ்க்கப்படும் எனவும் இந்த வாடிவாசல் அமைப்பாளர்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ள நிலையில் தற்போது பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. திலகவதி, தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.